இன்றைய தியானம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான். ஆனால் இந்த சகோதரியை குறித்து போவாஸ் சொன்னதான இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் புகழத்தக்கதாய் நம்முடைய கிரியைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தியானித்து ஒருவேளை இல்லைன்னா ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். இங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த அம்மா அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இதே ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கணும். பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரத்தில் இந்த ரூத்துடைய மாமியாகிய நகோமி, அவங்க ஹஸ்பண்ட் எலிமலேக்கு, அவங்க 2 பேரும் பெத்லஹேமில் இருக்கிறாங்க. பெத்லஹேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே சஞ்சரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போன பிறகு பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் ரூத் 1:3 பார்க்குறோம். நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். அப்போ நகோமியும் அவனுடைய 2 குமாரர், ஒருவன் பேர் மக்லோன், இன்னொரு மகன் பேர் கிலியோன். அப்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டார், நகோமியுடைய ஹஸ்பண்ட் இறந்தாச்சு. அப்போ நகோமி, அந்த அம்மாவுடைய 2 மகன்கள், அவங்க மாத்திரம் மோவாபில் இருக்கிறாங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் எடுத்து அவங்க மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மருமகள் பேர் ஓர்பாள், இன்னொரு மருமகள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு தாங்க பெரிய ஒரு ட்ராஜடி நடக்குது அந்த வீட்டில். மக்லோன் கிலியோன் என்னும் இவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அப்போ அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து இந்த நகோமி தனித்தவளானாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் இப்போது நகோமி மகன்க போயாச்சு, செத்தாச்சு, ஹஸ்பண்ட் செத்தாச்சு. இப்போது மருமகள்கள் நகோமி 3 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் ரூத் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு நகோமி புறப்பட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், அவங்க வழி நடந்து கொண்டு வரும்பொழுது நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் நோக்கி, கவனித்து படிங்க பிரியமானவர்களே, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் அப்படின்னு நகோமி பேசுகிறாங்க மருமக்கள் கிட்ட. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. வாழ்த்தி அந்த 2 மருமக்கள்கிட்டையும் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அழுது அவளை பார்த்து சொல்கிறாங்க, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது அப்படின்னு
நகோமி தன்னுடைய 2 மருமக்கள் இடத்துல பேசுகிறாங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். மூத்த மருமக ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராகன்னு போவாஸ் சொன்னதுக்கு நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வரோம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க இனிதான் படிக்க போகிறோம். ரூத்து ஓர்பாள் போன மாதிரி போகலை, மாமியை கெட்டியை பிடிச்சிக்கிட்டா. 15, 16, 17 வசனத்தை படிக்க போகிறோம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ அப்படின்னு நகோமி சொல்கிறாங்க. அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பிரியமானவர்களே, 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் நகோமி அதை குறித்து ரூத் கிட்ட ஒன்றும் பேசலைன்னு பார்க்குறோம். அதன் பிறகு 2 பேரும் பெத்லகேமுக்கு வராங்க. வந்தபோது ஊரார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நகோமியா அப்படின்னு பேசிக்கொள்கிறாங்க ஒருவரோடு ஒருவர். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, அந்த மகள் ரூத் தன் மாமி சொல்கிற ஆலோசனையின்படி அவள் புறப்பட்டு போய் யாருடைய கண்கள்லே எனக்கு தயை கிடைக்குமோ அங்கே போய் நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு மாமிக்கிட்ட சொல்லும்போது அந்த நகோமி சொல்ல, என் மகளே நீ போன்னு சொல்லி அனுப்புகிறா. அதன் பிறகு தான் பிரியமானவளே ரூத் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்தில் அந்த நிலத்தில் அந்த வயலில் அவள் கதிர இருக்கிறவங்க பின்னாடி போகும்போது கண்காணிப்பாளன் அவளை குறித்து விசாரித்து தெரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த வயலுக்கு சொந்தக்காரராகிய போவாஸ் வரும்பொழுது இவளை குறித்து அங்கே பேசுகிறாங்க, இவளுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்கிறாங்க. இது எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட பிறகு தான் போவாஸ் ரூத்தை பார்த்து, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாகன்னு சொல்கிறார். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ரூத் 2:12 நாங்கள் வாசித்தோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எங்களுடைய செய்கைகள் எல்லாம் ரூத்துடைய செய்கைகளாய் இருக்கத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதியும். அவள் விடாமல் உறுதியாய் நகோமியை பற்றி கொண்டது போல, நகோமியின் தேவனை பற்றி கொண்டது போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.